கர்த்தருக்கு சோதரம் 1 சாமுவேல் 3:10. ஆமென். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். நல்ல பிதாவே, நீர் இந்த வேளையிலே நீ பேசும்படியா ஜெபிக்கிறோம். நீர் பேசும் அப்பா. நீர் என்ன சொல்ல இருக்கிறீரோ நீர் பேசும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் யார்? நம்முடைய ஆண்டவர் யார்? பேசுகிறவர். ஆமென். சிலருக்கெல்லாம் வாய் இருக்கும் பேச மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கண் இருக்கும் பார்க்காது. ஆமென். அதனால நம்ம ஆண்டவர் அவர் கண் இருக்கிறவர் பார்க்கிற தேவன், எல்ரோயி காண்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி. அவர் வந்து செய்ய முடியும், அவரால் முடியும். எல் ஷடாய் சர்வ வல்லவ தேவன். அவருக்கு கரம் இருக்கிறது, அவர் கிரியை செய்ய முடியும். அவருக்கு வாய் இருக்கிறது, பேச முடியும். ஹல்லேலூயா. சோத்ரம். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஆகினால தேவன் இல்லையா சோத்ரம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நம்ம எத்தனை பேர் சொல்கிறோம், ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்ய, இந்த நாளிலே என்ன செய்ய சித்தமாக இருக்கிற சொல்லும் ஆண்டவர். ஜெபம் பண்ணுறீங்களா? காலையில் எழுந்த உடனே எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் அங்கே ஜெபிக்கிறது அப்படி தான். ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும் இந்த நாளிலே நீங்கள் சொல்லுங்கப்பா, நடத்தணும் சொல்லி ஜெபிக்கிறோம். அதே போல் நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டும். இங்கே முன்போலன்னு சொல்றார். முன்போலன்னா எத்தனை முறை பேசியிருக்கார் சாமுவேல் கூட. சாமுவேல் என்ன நினைச்சார்? அவர் யார் பேசுறதா நினைச்சாரு? ஆமென். ஏலி சொல்லும் என்ன என்ன சொல்ல இருக்கிறேன்னு சொல்லி அவர் பார்க்குறாரு இல்லையா? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம். கர்த்தர் இல்லையா நீ வந்து நின்று பக்கத்தில் வராரு. வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டு அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நான் பார்க்கிறோம். ஆண்டவர் பேசுகிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளுமாய் பேசுகிற தெய்வம், ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுகிற தெய்வம், வேத வசனத்தின் மூலமாய் பேசுகிற தெய்வம் இல்லையா? எபிரேயர் 1வது அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம், 1:2 பார்க்கிறோம். பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வந்து எப்பொழுதும் ஆண்டவர்னா பேசிக்கிட்டே வரார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் பேசினார். அதான் பூர்வ காலங்களில் இல்லையா சோதரம். அவர் பங்கு பங்காக அவர் பேசிக்கிட்டே வர இல்லையா சோதரம். அங்கே முற்பிதாக்களோட பேசினார் என்று நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் இல்லையா எல்லாரும் மோசே மூலமாக பேசியிருக்கிறத நான் பார்க்குறோம். எல்லா சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் இங்கே வந்து இல்லையா ஆண்டவர் பேசுகிறதையும் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி தான் இல்லையா? ஆண்டவரே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் இல்லையா? இன்னைக்கு முதல்ல வசனம் 95 தான். 95 என்ன வசனம்? 6 என்ன வசனம் அது? ஆமென். பணிந்து குனிந்து இல்லையா? அப்படின்னு அர்த்தம். ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லும் அடியேன் கேட்கிறேன், இதோ நான் இருக்கிறேன் என்று. அது மீனிங் தான். அடுத்து 7வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது. அது என்ன வசனம்? 7வது வசனம் படிங்க. 95:7. இல்லைம்மா 95 அதானே ஒரு. அது என்ன வசனம்? அது கேட்பீர் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். படிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாமே நீங்க ஆமென் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். ஆமென். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே கோபம் மூட்டினது போல கோபம் மூட்டாதீர்கள் என்று நாம் இதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 8வது வசனத்தில் இருக்கிறது. 95:8. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் மூட்டினது போல சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சோதனை தேவன் பேசுகிறார். அப்போ என்ன செய்யணுமோ? அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் போது நமக்கு தேவன் ஆசீர்வாதங்களை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 85:8 நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்டேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிக்கெட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. தேவன் விளம்புவதை கேட்டேன். விளம்புவதுன்னு என்ன அர்த்தம்? பேசுகிறது. ஆமென். திருவுளம் பற்றினதுன்னு அர்த்தம்? திருவுளம் பற்றினார் அப்படின்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் விளம்பினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபக்குக்கில் கூட பார்க்க 2:1 ஆபக்கு 2:1 நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும்
அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றால். ஆமென். அவர் என்ன சொல்வார், ஆமென், அவர் என்ன பேசுவார். அல்லது ஆண்டவர் பேசும்போது நம்ம என்ன செய்யணும், அவர் என்ன எதற்காக என்ன பேசுகிறாரோ அதை நம்ம செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடனே ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்யி அப்படின்னு பேசினார்னா உதவி செய்யணும் உடனே, இம்மிடியேட்டா. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப கவலையோடு கூட வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றார், வசனத்தோட பாடல் மூலமாய் பேசுகிறார். ஆமென். ஆண்டவர் இப்படியா பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. அநேக வழிகளிலே தேவன் பேசுகிறார். ஆமென். அநேக வழிகளிலே தேவன் பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16-17. ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். அது பேசும். ஆமென். தேவனுடைய வார்த்தை வேதத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அமர்ந்த மெல்லிய சப்தத்தோடு ஆண்டவர் பேசுவார் இல்லையா? ஏசாயா இல்லையா, ஏசாயா கூட ஆண்டவர் பேசுகிற வசனம் இல்லையா? ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 19 அதிகாரம் 12 அமர்ந்த மெல்லிய சப்தத்தோடு ஆண்டவர் பேசுவார். God will speak through many ways, various ways. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மற்றவர்கள் மூலமாக பேசுவார். அங்கே இல்லையா, மற்றவர்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறது. அனனியாவை கொண்டு சவுலுக்கு பேசினார். ஆமென். அனனியா எங்கே போறாரு? தமஸ்கு போறாரு. யாருக்கு? கிறிஸ்துவை அடிப்பதற்காக. ஆனால் அங்கே நீ அங்கே தமஸ்கு போ, நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லப்படும். ஆமென். அனனியா, others, God will speak through others. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லையா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாவீதுக்கு அவன் செய்த பாவத்தை சுட்டி காட்டுவதற்கு யார் பேசினது? ஆமென், நாத்தான். God will use, hallelujah, to convict his sins. ஆமென். ஹல்லேலூயா. அவன் பாவத்தை எல்லாம் மறைத்து கொண்டிருந்தான். others, God will speak through others. ஆமென். நாத்தான் மூலமாக தாவீதுக்கு பேசினார் ஆண்டவர். 2 சாமுவேல் 12 இருக்கிறது. அப்போஸ்தலர் 9:10-18 நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர் அநேகருடைய ஆலோசனைகள் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். ஆலோசனை தருவார் மற்றவர்கள் மூலமாக. நீதிமொழிகள் 19:20 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் 14:26 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு போதித்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார். The Holy Spirit will speak to you. Amen. Hallelujah. ஆண்டவர் அநேக விதங்களிலே பேசுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படியாவது தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும். நம் வழி விலகி போகும்போது, பாவம் செய்திருக்கும் பொழுது, என்ன செய்ய வேண்டும் என்று அறியாது இருக்கும் பொழுது தேவன் பேசுவார். அல்லது அனனியா மூலம் பேசுவார், நாத்தான் மூலம் பேசுவார். ஆமென். மெல்லிய அமர்ந்த சத்தத்தோடு கூட அவர் பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் மூலமாக பேசுவார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அல்லது சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், தரிசனத்தின் மூலமாக பேசுவார், தீர்க்க தரிசன மூலமாக பேசுவார், தீர்க்க தரிசன மூலமாக பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. God will speak through dreams and visions and prophecy. ஆமென். அது அப்போஸ்தலர் 2:17 அங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. இயற்கையின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். God will speak through natural. Amen. Hallelujah. Natural manifestations. அது ரோமர் 1 அதிகாரத்தில் 18-20 சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. அவர்கள் வேதத்தை அறியாதவர்களாக இருந்தால், இல்லையா, ஸ்தோத்திரம், தேவன் இயற்கையின் மூலமாக மனசாட்சியில் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் பேசுகிற தெய்வம். அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன் God will speak through. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே பார்க்கிறார், மோசே வனாந்தரத்தில் இருக்கிறார். எப்படி பேசினார்? முட்செடி பற்றி எரிகிறது. God will speak. ஹல்லேலூயா, சூப்பர் நேச்சுரல் வே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற தெய்வம். நாம் வணங்குற ஆராதிக்கிற தெய்வம் அவர் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. பேசுகிற தெய்வத்துக்கு உடனே கீழ்ப்படி. மோசே கீழ்ப்படிந்தாரா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் பேசும்போது நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. கிதியோன் ஆண்டவரை டெஸ்ட் பண்றான் இல்லையா? அந்த தோல் இல்லையா, மயிர், அந்த தோல் என்ன போற கீழே போடுற, என்ன சொல்லி சொல்றாரு? பனி பெய்யும் ராத்திரியில் அது நினைஞ்சிருக்கணும். அப்படி செய்தார். அதே போல போடுவேன், காஞ்சிருக்கணும். ஆண்டவர் பேசுகிற தெய்வம். ஆமென். ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. அவர் சூப்பர் நேச்சுரல். அதான் அது மட்டும்தான். அந்த மீதி எல்லாம் காஞ்சிருக்கும். அது மட்டும் என்ன, பனி பெய்யும். ஆமென். தான் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே God speaks to us. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கவனமாய் கேட்டு அதை செவி கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. உபாகமம் 28:1 முதல் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய சத்தத்தை நீங்கள் கவனமாய் கேட்பீர்களாகில் அவர் அத்தனை கீழ்ப்படியும் போது எல்லா ஜாதிகளை காட்டில் நாங்கள் உங்களை
மேன்மையாய் வைப்பேன். ஹalleluya. God will exalt you. God will honor you if you diligently listen to his voice and obey to his words. Amen. Hallelujah. கவனமாய் கேட்டதற்கு கீழ்ப்படிந்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், உயர்த்தவே உயர்த்துவார். ஆமென். ஹalleluya. நீங்கள் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் அவர் செய்வார். ஆமென். ஹalleluya. போந்த இல்லையா, அவர் வித்தியாசமாய் பேசுகிற தேவன். ஆமென். ஹalleluya. அங்கே சவுல் போய் கொண்டே இருக்கிறார் தமஸ்குல. ஆண்டவர் எப்படி பேசினார் சவுலோட கூட? ஆமென். பெரிய லைட். ஆமென். ஆண்டவர் வெளிச்சத்தின் மூலம் சூப்பர் நேச்சுரல் வே. ஆமென். ஹalleluya. சவுலை பார்த்து, சவுலே சவுலை நீ துன்பப்படுத்துகிறது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று அவர் சொன்னார். ஹalleluya ஸ்தோத்திரம். God will speak. ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். அதே போல பிலேயாமோட ஆண்டவர் எப்படி பேசினார்? என்னாகமம் 22ல. ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவர் அங்க தேவதூதன் வருகிறார், உருவின பட்டயத்தோடு நிற்கிறார், கழுதின் மூலமாக அவர் பேசுகிற தேவன். God will speak. ஆமென். ஹalleluya. பேசாத மிருகத்தின் மூலமாக தேவன் ஒரு மனிதனோடு பேசுகிறார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வங்க. ஹalleluya ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், தியானிக்கும் போது நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். சூழ்நிலையின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், சூழ்நிலையின் மூலமாக. ஆமென். யோனாவை ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? அவன் எங்க போனான்? எங்க போனான் அவன்? ஆமென். ஹalleluya. ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனோட பேசினார். எப்படி பேசினார்? ஆமென். பெரும் காற்று வீசிது. ஆமென். ஹalleluya. பெரும் காற்றின் மூலமாக. ஹalleluya. அங்கே அந்த கப்பல் மேலே அங்கே மோதி அப்போ தேவன் அவனோடு கூட பேசுகிறார். ஆமென். மீன் வயிற்றில் இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார். அங்கே பெரும் காற்றின் மூலமாக அங்கே ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். ஹalleluya. சூழ்நிலைகள் மூலமாக தேவன் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். ஓ ரிபாலா சங்கரலபா. ஹalleluya. நம்முடைய எண்ணங்களிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். ஆமோஸ் 4:13 பார்க்கிறோம். நம்முடைய எண்ணங்களிலே, நினைவுகளிலே ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மோடு கூட பேசுவார். ஆமென். God will speak in our thoughts. ஆமென். எண்ணங்களிலே அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அப்படியானதான் பார்க்கிறோம். ஆண்டவர் பேசுகிற தெய்வம். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசின உடனே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நீங்க சொல்லு ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்வது அவசியமா இருக்கு. We should obey to God's voice. God will speak to us through various ways, many ways, that immediately we should obey, we should accept God's word. Amen. ஹalleluya. அப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஹalleluya ஸ்தோத்திரம் அநேக ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் எல்லாரோடும் அவர் பேசுகிற தெய்வனாக இருக்கிறார். ஆமென். தேவன் பேசுகிறார். ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை இல்லையா, அந்த எந்த நேரத்தில் அவர் பேசினார் சாமுவேலோடு கூட? God spoke to Samuel இல்லையா, எந்த சூழ்நிலையில? ஆமா, எந்த சூழ்நிலை? ஆமென். அங்க எப்பொழுது அங்க வார்த்தை ரொம்ப ரேரா கிடைக்கும். தேவனுடைய வார்த்தை ரொம்ப அரிதா இருந்ததுதான். ஆமென். அந்த நேரத்தில் தான் God spoke to Samuel. ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை அங்கே இல்லையா, அங்க தரிசனமும் கிடையாது, தீர்க்க தரிசனம் கிடையாது, வார்த்தையும் கிடையாது. அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். ஹalleluya. காரணம் ஹalleluya ஏலினுடைய வாழ்க்கை, ஹalleluya ஏலினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக இருந்ததுனால அங்கே எல்லாம் தடைப்பட்ட, தீர்க்க தரிசனம் இல்லை, வார்த்தை இல்லை, வெளிப்படவில்லை. அதான் நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹalleluya. சங்கீதம் 74:9 பார்க்கிறோம், எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. எசேக்கியேல் 7:26 பார்க்கிறோம், விக்கனத்தின் மேல் விக்கனம் வரும், துர்ச்செய்தின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும், அப்பொழுது தீர்க்கதரிசனத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் ஹalleluya ஸ்தோத்திரம் மூப்பரிடத்திலே ஆலோசனை இராமல் ஒளிந்து போகும். பாருங்க, இதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது அங்கே நம் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது, தரிசனம் பார்க்க முடியாது. ஆமென். ஹalleluya. ஆமோஸ் 8:11 சொல்லுகிறார், நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கூட கிடையாத பஞ்சம் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய வார்த்தைகளை அனுப்புகிறார், தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஓ க்ளோரி. அப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் ஹalleluya வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டறியாமற் போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மரிமான தேவனுடைய ஜனமே, ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவர் யார் மூலமாய் பேசுகிறார்? ஆமென். ஹalleluya.
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அன்னாளுக்கு ஆண்டவர் பிள்ளையை பெறாத ஒரு நிலையிலே ஆண்டவர் இல்லையா சாமுவேலை கொடுக்கிறார். அந்த ஒரே மகன் அப்பொழுது ஹல்லேலூயா ஆண்டவருடைய ஆலயத்திலே அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். இவன் எந்த கோத்திரத்தில் பிறந்தவன்? லேவி. ஆமென் ஹல்லேலூயா. லேவி கோத்திரத்தில். இப்போ லேவியுடைய வேலை என்னது? லேவி கோத்திரத்தின வேலை ஆசாரிய ஊழியம். ஆமென். இவன் தேவனுடைய ஆலயத்திலே ஆசாரிய ஊழியம் செய்கிறான். ஏலி அவனும் ஆசாரியன். இவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தபடினாலே இவனும் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அவர் சிறு வயது முதற்கொண்டே தேவனுடைய ஆலயத்திலே அவன் தேவனுக்கென்று பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. அங்கே 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து படித்தோமானால் அது நன்றாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இவன் இல்லையா ஏபோத்தை அணிந்து கொண்டு சணல் ஆடையை தரித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்திலே அவன் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென். ஏலி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏலியுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஏலியை கனமணினான் என்று பார்க்க முடிகிறது. ஆமென். He was born in the Levi tribe. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு சோம்பேறியா இருக்கவில்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவனுடைய ஏலினுடைய பிணைகாசும் ஒப்பினையும் அவர்கள் பொல்லாதவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். சாமுவேல் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்கே ஏலினுடைய வீட்டார் மேல் குடும்பத்தார் மீது அங்கே நியாய தீர்ப்பு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஏன் நியாய தீர்ப்பு சொல்லுங்க? ஏலியின் குடும்பத்தின் மீது ஏன் நியாய தீர்ப்பு? அவன் ஏலி ஆசாரியன் தான் இல்லையா ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய வார்த்தை இல்லையா பிள்ளைகளை சரியாய் நடத்த தவறினதுனாலே ஆமென் பிள்ளைகள் அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருகிற ஜனங்கள் மீது தவறான காரியங்கள் செய்தனாலே காணிக்கையை தவறாய் பயன்படுத்தினாலே ஹல்லேலூயா they misused God's offering. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். That's why God's judgment came upon the family, Eli's family. ஆமென் ஹல்லேலூயா. ரீபாலா சந்தரலம். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களை ஆளுவதற்கு தகுதியுள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. க்ளோரி. யார் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறார்களோ முற்றிலுமாய் அவர்களையே தான் தேவன் மற்றவர்களை ஆளுவதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறார். God will make hallelujah a qualified person to rule others when they obey to God's voice. Amen hallelujah. தேவனுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களை ஆள உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சாமுவேல் எங்கிருந்து எங்க அவன் தீர்க்கதரிசி என்று எண்ணப்பட்டான்? தான் முதல் பெயர் செபா. ஆமென் ஹல்லேலூயா. தான் முதல் பெயர் செபா வரைக்கும் அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்றான். ஆமென். சின்ன பையங்க ஹல்லேலூயா. அவன் தேவாலயத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். தேவனுக்கு பிரியமாய் நடந்தான். ஏலியின் பிள்ளைகளோ பாவத்திலும் அக்கிரமத்திலும் தேவனுக்கு எதிர்த்து நின்றவர்களாக இருந்தார்கள். இவன் அவர்களுடைய வழியிலே நடவாமல் இவன் தேவனுடைய வழியிலே நடந்தான். ஆமென். பாவம் சூழ்ந்து இருக்கிறதுங்க, பாவ சூழ்நிலை இருக்கிறது. நாம் அவருடைய வழியில் நடவாமல் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியா மாற்றுகிறார். தேவன் உலகத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு வாய்க்காலாய் மாற்றுகிறார். பாவம் சூழ்ந்து இருக்கிறது. ஏலியுடைய குமாரர்கள் அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே பாவம் செய்கிறார்கள். ஆனால் சாமுவேலோ தேவனுக்கு பயந்தவனாய் ஹல்லேலூயா அங்கே தேவனுடைய வழியில் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. ஏலி தவறிட்டான். நம்ம பிள்ளைகள் நம்ம கவனிக்கணும் இல்லையா ஸ்தோத்திரம். க்ளோரி ஹல்லேலூயா. அவர்களுக்கு சொல்லி நம்ம திருத்துவது அவசியமாக இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீங்க நம்ம கனம் பண்ணுவர்களை அவர் கனம் பண்ணுவேன்னு சொல்றார். கனவீனம் பண்ணுவர்களை கனவீனம் பண்ணுவேன்னு சொல்றார். ஆமென். அவங்களுக்கு they dishonored God. The Eli family dishonored God. ஆமென். அதனால்தான் அங்கே நியாய தீர்ப்பாளர் குடும்பத்தின் மீது வந்தது என்று பார்க்கிறோம். 2 பிள்ளைகளும் சாகிறார்கள். மருமகள் சாகிறாள். அதேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று 4வது அதிகாரம் கடைசியில் என்ன பார்க்க 1 சாமுவேல் 4 hallelujah the glory has left from Israelites. ஆமென் ஹல்லேலூயா. இவருடைய பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேலில் இல்லையா ஸ்தோத்திரம் எங்கும் பாவம் நிறைந்தது. தேசம் முழு இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பாவம் நிறைந்தது இல்லையா ஸ்தோத்திரம். அங்கே பார்க்கிறோம் அருமையானவர்களே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அலியா அங்கே ஆண்டவருக்கு கீழ்ப்படியவர்களை தேவன் மற்றவர்களை ஆளுவதற்கு உதவி செய்கிறார். நம்ம கனமன்னர்களை கனமடைவர் சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்.
தேவன் இஸ்ரவேல் ஜனம் மீது பிரியமில்லை, தேவனுடைய கோபம் அவர்கள் மீது பற்றி எரிந்தது. ஏனென்றால் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் காரியம் பாவம் செய்தனாலே. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் விசேஷித்த வழியிலே விசேஷித்த ரீதியிலேயே ஆண்டவர் சாமுவேலுக்கு அங்கே தரிசனம் தருகிறார். தேவன் பேசுகிறார், அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். God revealed to Samuel, hallelujah, in special way. Amen, hallelujah, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அல்லையா சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது, தேவனுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, தேவன் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் நம்மை உயர்த்துகிறவர் இருக்கிறார். நம்ம தேவனுடைய இல்லையா தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறவராய் உலகம் அறியும்படி அவர் செய்கிறார். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னது போல தேவன் பெருமைப்படுத்துவார். Amen. God will exalt all the whole Israelites saw, hallelujah, prophet Samuel. Amen, hallelujah. உலகம் பேசும், ஹalleluya, ஹalleluya. தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, ஹalleluya, உலகம் நம்மை குறித்து சாட்சி சொல்லும். ஆமென், ஹalleluya. தேவன் ஆண்டவர் நமக்கு கூட பேசுவார். ஆமென், ஹalleluya, ஸ்தோத்திரம். அதனால அந்த சாமுவேலை போல நம்ம எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆசாரிப்பு கூடாரத்தில் அவன் எப்பொழுது வேலை செய்து கொண்டான், எப்பொழுது ரெடியா இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, ஹல்லேலூயா, சாமுவேல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது அவன் எங்கே ஓடினான்? 7 இடத்துல 3 முறை ஓடினான் என்று பார்க்கிறோம். சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. அது தேவ சத்தம் என்று அறியவில்லை. அதன் பிறகுதான் ரெகனைஸ் பண்றார். அப்பதான் உணர ஆரம்பிக்கிறார் ஏலி, இது தேவன் அவனோடு கூட பேச விரும்புகிறார் என்று சொல்லி. God stopped speaking to Eli. Amen. தேவன் இம்மட்டுமாய் அவனுக்கு ஒரு நியாயாதிபதியாய் ஏலியை வைத்திருந்தார், அவனோடு கூட வார்த்தை தந்தார். இப்போ அங்க God stopped speaking to Eli. Amen, hallelujah. இப்பொழுது பேசுவதை நிறுத்திவிட்டு இன்னொருவரை தேடிக் கொண்டிருக்கிறார், சின்ன பையன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சாமுவேலுக்கு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவோமானால் தேவன் பேசுவதை நிறுத்தி விடுவார். அவருடைய சத்தத்துக்கு ஒரு முறை பேசுவார், பேசுறதுக்கு சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியோமானால் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார், பேசுவார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிய மறுப்பாயானால் ஆண்டவர் பேசுவதை நிறுத்தி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ஹல்லேலூயா ஏலியே பேசுவதை நிறுத்திவிட்டு சாமுவேலோடு கூட அவர் பேசுகிறார். சின்ன பையன், 12 years young boy. ஆமென், 12 வயது நிறைந்த ஒரு வாலிபன், ஒரு சின்ன பையன். ஹல்லேலூயா. அங்க தேவாலயத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட 12 வயதிலே தேவாலயத்திலே பிரதான ஆசாரியரோடு கூட அவர் பேச ஆரம்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய போதகத்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட லூக்கா 2வது அதிகாரத்தில் 52வது வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்? ஆமென், அவர் ஞானத்திலும் ஆமென் அவர் வளர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பேச்சை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. அவர் போதகத்தை, அவர் செயல்களை கண்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அதே போலதான் சாமுவேலுடைய வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள், அதிசயப்படுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் எலியா சோதரன் ஆண்டவரவனை வல்லமையாய் பயன்படுத்தினார் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். நம்மளுடைய சத்தத்தை கேட்போமாகில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. தேவன் அந்த வேதத்தை நாம் படித்து தியானிக்கும் போது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். பிரசங்கத்தை நம்ம கேட்கும் போது தேவன் பேசுகிறார். அது உடனே நம்மை கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பேசும் ஆண்டவரை நான் கேட்கிறேன், கீழ்ப்படுகிறேன் என்று நம்ம சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். ஏதோ பிரசங்கம் நடக்கிறது, ஏதோ சொல்றாங்க அப்படின்னு இல்லை. ஆண்டவர் பாடல் மூலமாய் பேசுகிறார். ஆமென். அதான் நம்ம பாட்டை பாடும்போது ரொம்ப அல்லது நம்ம கவனிப்பாய் இல்லையா சோதரம் உணர்ந்து நாம் பாடுவது அவசியமா இருக்கு. தேவன் பாடல் மூலமாய் அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். வசனத்தின் மூலமாக பேசுகிறார், சாட்சியின் மூலமாக அவர் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சாமுவேலுக்கு ஆண்டவர் அங்கே ஏலியின் குடும்பத்தை குறித்து அவர் பேசுகிறார் இல்லையா. சாமுவேலை அழைத்த போது அந்த ஏலியின் குடும்பத்தை குறித்து பேசுகிறார். ஏலியின் குடும்பத்தின் மீது நியாயத்தீர்ப்பு வரும் என்று அவர் திட்டவட்டமாக அவர் சொல்லிவிடுகிறார். அங்கே ஏலி அங்கே சாமுவேல் அமைதியாக இருக்கிறார். ஆண்டவனோடு கூட என்ன பேசினார் சொல்லு அப்படிங்கிறார். ஆமென். அவன் பயந்து நிற்கிறான். ஆனாலும் கூட நீ சொல்லாவிட்டால் அது அந்த சாபம் மீது வரும்னு சொல்றார். அதில் உடனே என்ன பண்றான்? He was not hiding. Immediately he told everything. Whatever God has revealed to him about Eli's family, he spoke everything. He said everything. Amen. Hallelujah. ஆண்டவர் மறைக்காமல் எல்லாவற்றையும் அவர் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் நினைச்சான், நான் ஏலியை விட பெரிய ஆளு, ஆண்டவரே என்னோடு கூட பேசுகிறார். அவன் பெருமை கொள்ளவில்லை. Humbled himself. ஆமென்.
அவன் அமைதியாக இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மற்ற ஏலியை விட நான் பெரிய ஆளு, ஆண்டவரை என்னோடு கூட பேசிட்டா, அவனை தள்ளிட்டாருன்னு சொல்லி அவன் பெருமை கொள்ளவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். ஆமென். தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவன் பேசும்போது நம்ம பெருமை வேண்டி ரொம்ப பெருமையா பேசிக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால தான் தேவனுடைய பார்வையிலே அவன் கிருபையை பெற்றான் என்று பார்க்கிறோம். தேவன் அவனை கனம் பண்ணினார், தேவன் அவனை உயர்த்தினார், தேவன் அவனை மேன்மைப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் நற்கிரியைகளை செய்வதற்கு காரணம் அவனுக்குள்ளே நிறைந்திருந்த நற்குணங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நற்குணங்களால் நிறைந்திருந்தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால தான் நற்கிரியைகளை அவன் செய்ய முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோமானால் மற்றவர்களை ஆளும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். நம்ம எல்லாத்தையும் ஆளுவோம், சூழ்நிலைகளை ஆளுவோம், நமக்கு எதிராக வர பிரச்சனையை ஆளுவோம். we will rule. Amen. Hallelujah. We will subdue all circumstances. Amen. Hallelujah. We are king. Amen. தேவன் நம்மை ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார், ஆசாரியர்களாய் ஆக்கி இருக்கிறார். அதனால நம்ம ஹல்லேலூயா ஆளுகை செய்ய முடியும். நாம் கீழ்ப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை கனம் பண்ணினால் அவர் நம்மை கனம் பண்ணுவார். நாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இல்லையா தாழ்மையோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு முன்பாக தாழ்ந்து தாழ்மையோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பெரிய சின்ன பையனாய் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே பணிவிடை செய்து கொண்டிருந்தவனே தேவன் ஒரு பெரியவனாய் மாற்றினார். ஆண்டவர் அவர் பெரியவராய் மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசி இல்லையா? அந்த 3வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தில் கடைசி வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அங்கே 20 சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதலும் பெயர் சபா மற்றும் சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. 19 சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஆண்டவர் அவருக்கு எல்லாத்தையும் அவர் சொன்ன எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஆமென். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு தேவன் சாமுவேலை பயன்படுத்தினார். தாவீதையும் சாவுலையும் தேவன் அபிஷேகம் பண்ணினார். அவர் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இவர் நியாயாதிபதி ஆசாரியனாக இருந்தார். அவர் நியாயாதிபதியாக இருந்தார். ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இவர் தான் கடைசி நியாயாதிபதியாக இருந்தார். ஆமென். சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதியாக இருந்தார். முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். 2வது ராஜாவை அபிஷேகம் பண்ணினவர் சாமுவேல். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பேர்பட்ட ஒரு ஹல்லேலூயா ஒரு உயர்வு மேன்மை ஆண்டவருக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு தரிசனமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அதனால் அவன் பெரியவனா என்று நாம் பெரியவன் என்று கருதப்பட்டார் எல்லாரும். ஆமென். சிறியவன் இல்லையா? சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் அவர் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. சவுலை அபிஷேகம் பண்ணினார். கழுதி தேடி கொண்டிருந்த அவனை ஆண்டவர் சவுலை அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணினார். தாவீதுக்கு அநேக நேரங்களில் ஆலோசனை இல்லையா நல்ல அறிவுரைகளை அவர் சொல்லி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் அங்கே சாமுவேலை ஒரு ஆசாரியனாகவும் ஒரு நியாயாதிபதியாகவும் ஆளுகை செய்கிறவனாக இருந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்தான் கடைசி நியாயாதிபதி. அதன் பிறகு எனக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். ஏனென்றால் அந்த இல்லையா சாமுவேலுடைய பிள்ளைகள் இல்லையா தவறான காரியம் செய்த பணியில பரிதானம் வாங்குகிறவர்களாக இருந்தபடினாலே எங்களுக்கு ராஜா வேணும் என்று என்று கேட்டார்கள். உடனே ராஜா கொடுத்தனால அங்கே பார்க்கிறோம் பிரச்சனைகள் எல்லாம் வந்தது சவுல் மூலமாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக மாற்றுகிறார், தீர்க்கதரிசிகளாக மாற்றுகிறார், உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல மரியாதையும் நல்ல மதிப்பும் ஆண்டவர் கிடைக்க செய்கிறார். எல்லா ஜனங்களும் அவனை நோக்கி பார்க்கும்படியா ஆலோசனைக்காக பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவனிடத்துல வந்து பிலிஸ்தியர் அவனை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாரும் விரோதமாக வரும்போது எல்லாரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவன் ஜெபிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவன் மூலமாய் பெலிஸ்தரிடத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், வெற்றியை தருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் அங்கே எபினேசர் என்கிறதான பெயரை நம்ம சாமுவேல் தான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று ஹல்லேலூயா சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் ஆமென். ஹல்லேலூயா 12வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எபினேசர் என்று பெயரிட்டவர். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் சாமுவேலோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு சிறுவயது முதற்கொண்டே அல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடந்தான். அல்ல பாவம் சூழ்ந்திருக்கிறது இல்லையா, ஏலியின் குமாரர்கள் எல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவனை இவன் தேவனுடைய வழியில் நடந்தான். அந்த வாலிபருடைய வழியில் இவன் நடக்காமல் தேவனுடைய வழியில் நடந்தான் என்று பார்க்கிறோம். தேவன் அதனால் இவனை உயர்த்தினார் என்று நான் பார்க்கிறோம், கனமணினார் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இவன் ஒரு ஹல்லேலூயா, இவன் ஜெபத்திற்கு எல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் சொல்லுகிறார் 12வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாது இருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக இல்லையா, நன்மையும் செவ்வியமானது வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்னும் நீங்கள் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்கள் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார், அவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவ மனிதனாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சவுலுடைய காரியத்திற்காக இரவும் பகலும் தேவனிடத்திலே மன்றாடி ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சவுலுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டே என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். ஆமென், தேவனிடத்திலே ஜெபிக்கிற மனிதனாய், தேவனிடத்தில் வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு அறிவிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, மற்றவர்களைப் போல அவர் எலியா ஸ்தோத்திரம் எதையும் மற்றவர்களிடத்தில் வாங்காதபடிக்கு அவர் நல்ல உண்மையோடு நேர்மையோடு கூட நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம், இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார், நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன், என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள், நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன், இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய இருதை எடுத்துக்கொண்டேனா, யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடியாயிருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை, அதற்காக நீங்கள் என் கையிலே ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியா இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவர் என்று அதற்கு சாட்சி என்று அங்கே அவர் சாட்சி தான் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென், யாரும் குற்றப்படுத்தல. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் இல்லையா, தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் உழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அவர் குற்றமற்றவராய் நிரூபித்தார்கள். எல்லாரும் அவரிடத்தில் எந்த குற்றத்தையும் காணவில்லை என்று நான் பார்க்கிறோம். மேல ஒரு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முன்னடையாளமான ஒரு வாழ்க்கை நடத்தியிருக்கிறார். ஆமென். இயேசுவே பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் எல்லா இடத்திலும் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் பங்காகவும் வகவையாகவும் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியிலே இயேசு கிறிஸ்து மூலமாய் திருவுளம் பற்றினார், இயேசு கிறிஸ்து மூலமாக பேசினார். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவன், தீர்க்கதரிசியின் மூலமாக பேசின தேவன், நியாயப்பிரமாணத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் இடையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய காலம். ஆமென். கடைசி காலத்தில் இயேசு, ஆமென், கடைசி காலத்தில் இயேசு அவர் பேசுதான் கடைசி காலம்னா இயேசு நமக்கு வந்து நம்மோடு கூட பேசி அநேக காரியங்களை அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லாம் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் அவர் அடிமையின் கோலம் கொண்டு மணி இல்லையா, அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் பிதாவுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எபிரேயர் 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கீழ்ப்படிதலே இல்லையா, அவர் கீழ்ப்படிந்து நடந்தனாலே அவர் ஆண்டவர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். 5:8 எபிரேயர் 5:8 பாருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் அவர் வந்து கீழ்ப்படிந்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ரீபாலா சங்கரல பலபலபல ரீகதனல பலபா. 5வது அதிகாரத்தில் அவர் மாம்சத்தில் 7வது வசனம், அவர் மாம்சத்தில் இந்த நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டது செய்து தமக்கு உண்டான பக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவர் குமரனாய் இருந்தோம், பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, ஆமென், ஹல்லேலூயா, கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தவான்கள் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். நாமும் அப்படி வாழ்ந்து இந்த உலகத்தில் ஹல்லேலூயா கணத்தை, ஆண்டவரிடத்தில் கணத்தை பெறுவோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் செய்ய வளர்கிறார். நம்ம கனம் பண்ணுவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், நம்மை வல்லமையான தீர்க்கதரிசிகளாக பயன்படுத்துவார்.
அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர்களாய் அவர் ஆண்டவர் பயன்படுத்துவார். அதற்கு நாம் கீழ்ப்படியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எபிரேயர் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். எலியா ஸ்தோத்திரம். 2வது அதிகாரத்தில் கூட பார்க்கிறோம் எபிரேயர் 2ல், ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவ தூதரமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். மோசேயை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். தூதர்களை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவோட வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மையுடைய பாராட்டத்திலும் பார்க்கிறோம். அப்படி அங்கே வசனத்தெல்லாம் சொல்லி அங்கே பார்க்கிறோம் இல்லையா? அந்த அதிகாரத்தில் வனாந்தரத்திலே 8வது வசனம் 3:8 எபிரேயர், வனாந்தரத்திலே கோபமுட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இல்லையா பாருங்க. அதனால 10வதுல, நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவளை எப்பொழுதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவர்களை பிரயோசிப்பதில் என்று கோபத்தில் ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் நாடோறும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். ஆமென். நாம் ஆரம்பத்திலே கொண்டு நம்பிக்கை முடிவு வரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் நம்ம கீழ்ப்படியணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓரி பனலப ரபது நிகரலப லம ரபதுர லவ லவ லவா. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. பத்திரம் ஆயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இன்று சாட்சிகள் அதிகமாக இருந்ததில்லை. சாட்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார். அது உற்சாகத்தை தரும். ஆண்டவர் நம்பும்போது ஆண்டவருக்கென்று இந்த நேரத்தையும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உங்களுடைய தாளந்துகளை கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் அவர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சாமுவேலுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே உற்சாகமாய் பணிபடை செய்து கொண்டே இருந்தார். அங்கே ஏலிக்கு அவர் கீழ்ப்பணிந்திருந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். ஏலியை குறித்து பேசினார். அவர் பெரிய தீர்க்கதரிசினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியை ஆண்டவர் மாற்றினார். அவர் கீழ்ப்படிந்து நடந்தனாலே ஹல்லேலூயா அவருக்கு ஆளுகை செய்யும் அதிகாரம் கிடைத்தது. ஆண்டவர் உயர்த்தின மேன்மைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணுவதற்கு, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 99:6 கூட வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே மோசேயும் இவங்கெல்லாம் வந்தால் கூட நான் அவருடைய ஜெபத்தை நான் தள்ளினதே கிடையாது என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவருடைய அவர் வந்தாலும் சில நேரங்களில் நான் ஜெபத்தை கூட அவங்களுக்கு ஜெபத்தை நான் தள்ளினதே கிடையாது. அவளுக்கு பதில் கொடுத்தேன். ஒருவேளை அவர்கள் வந்தாலும் கூட நான் உங்களுக்கு கேட்க மாட்டேன்னு சொல்ல. அப்படி ஜெபத்திலே அவர் பதிலை பெற்றுக்கொண்டவர். ஆமென். ஜெபத்துக்கு எல்லாவற்றுக்கும் பதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிதாவினிடத்தில் நீ கேட்டால் அவர் உங்களுக்கு மறுமொழி கொடுப்பார், எல்லாவற்றையும் கேட்பார் என்று சொல்லுகிறது. ஆமென். சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை அநேக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை அங்கே நாசரேத்தில் உள்ள ஜனங்கள் அவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா என்று சொன்னார்கள். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஜெப ஆலயத்தில் அங்கே ஜனங்களுக்கு அங்கே ஆசாரியர்களும் அங்கே மூப்பர்களும் அங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவங்க கீழ்ப்படியாமல் அவங்க தள்ளிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். கொலை செய்வதற்கு எத்தனை பண்ணினார்கள். அங்கே யூத ஜனங்கள் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அவர்களும் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். 12:48 யோவானில் பார்க்கிறோம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், வெளிப்பாடுகளை தருகிறார், வார்த்தைகளை தருகிறார். வித்தியாசமான வழி ரீதியிலே அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதை கேட்டு நம்ம என்ன பண்ணோம்? அதை கேட்க வேண்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆக பலன் தர வேண்டும். ஆமென். வசனத்தை கேட்கணும், அதன்படி கீழ்ப்படினோம், நம்ம கனி கொடுக்கிறவளை மாற வேண்டும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே மரியாளை போல தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து ஹல்லேலூயா வசனத்தை கேட்கிறவளாய் மாற வேண்டும்.
ஆளுநர் கவலைப்பட்டு கலங்கி மாத்தாளை போல கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து காத்திருந்து கேட்க வேண்டும். ஆமென். லீகாபால சங்கர லபர மதுரிகர லபலபலபா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவன் ஒவ்வொருவரையும் தலைமைத்துவ பணிக்கு அந்த அழைக்கிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய தலைமைத்துவ பணியை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் ஊழியம் செய்வது அவசியமாக இருக்கிறது. தேவன் அநேக காரியங்களிலே நமக்கு தரிசனமாகிறார். ஆபிரகாமுக்கு தரிசனமாகினார், ஈசாக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார், மோசேக்கு தரிசனமானார். ஆமென். சாலமோனுக்கு தரிசனமானார். தேவன் அதே தேவன் நமக்கு இன்றைக்கு தரிசனத்தை தருகிறார். அநேக தரிசனத்தின் மூலமாக தேவனை கண்டிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கேட்டு அவர் கீழ்ப்படிந்து நடங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இதோ அடியேன், சொல்லும் அடியேன், கேட்கிறேன் என்று நாம் தைரியமாய் சொல்ல வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். We must surrender ourselves. Amen. Hallelujah. Fully. Hallelujah. We should fully obey. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். ஓ, பாவத்திற்கு விலகி இருக்க வேண்டும். நம்மை சூழ்ந்து பாவங்கள் இருந்தாலும் நாம் விலகி வாழ வேண்டும். அங்கே ஒப்பனையும் பிணைகாசும் செய்த வழியிலே சாமுவேல் நடக்கவில்லை. எல்லாரும் எல்லா வாலிபர்களும் பாவம் செய்கிறார்கள். தானியேலோ அவன் தீர்மானத்தோடு வாழ்ந்தான். தன் இருதயத்திலே அவன் தீர்மானித்தான், நான் தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தீர்மானித்துக் கொண்டான். யோசேப்பு இங்கும் அங்கும் பார்க்கவில்லை, தேவனை நோக்கி பார்த்து பாவம் செய்யவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நாம் அப்படியாய் செய்ய வேண்டும். பாவம் நம்மை சூழ்ந்திருக்கிறது, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எல்லாவற்றையும் வெறுத்து தேவனுடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும். தீர்மானத்தோடு கூட வாடுவோமாக. கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். நம்முடைய எஜமான் அவருடைய எண்ணம் அவருடைய சுத்தம் செய்வதாக இருக்கட்டும். ஆமென். உயிர் வாழும் நாட்கள்லாம் ஓடி ஓடி அவருக்காக உழைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழணும் ஆண்டவரே நம்ம சொல்லணுங்க. ஹல்லேலூயா. சாமுவேல் இல்லையா, சிறு பிள்ளை இல்லையா, ஃப்ரம் சைல்ட்ஹுட், ஹல்லேலூயா சோதரன், till his death he obeyed God's voice, he heard God's voice. Hallelujah. He proclaimed God's voice in the Israelites, all Israelites. Oh glory. He was considered as a prophet, the great prophet. Amen. Hallelujah. All Israelites. Amen. Hallelujah. சோத்ரம். அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக எண்ணப்பட்டான், கருதப்பட்டான். ஹல்லேலூயா. நம்ம அப்படியா இந்த உலகத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியாய், உலகத்திற்கு நல்ல காரியத்தை சொல்லுகிறவளாய் நாம் மாற வேண்டும், ஜெபிக்கிறவளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. சோத்ரம். கர்த்தருக்கு மகிமை. யாராவது ஒரு இந்த செய்தியை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியா, அதன்படி நம்ம எல்லாரும் நடக்கும்படியா யாராவது ஒரு ஜெபம் பண்ணுங்க. சோத்ரம். ரியமான லப ரபது நிரிக்கர லப லபா.